எவ்வளவு குறை சொல்ல வேண்டுமோ அவ்வளவு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கெல்லாம் செவி சாய்க்காமல் நாம என்னென்ன கொள்கையோடு வந்தோமோ அந்த கொள்கைகள் எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும். இப்போது அதை மீட்க வேண்டும் என்று திமுக போராடி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுக கூட்டணியும். ஆனால் இன்று நீட் வேண்டாம் என்று ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது. இதேபோல எண்ணற்ற திட்டங்கள். ஜல்லிக்கட்டை தடை செய்தது திமுக அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும். ஆனால் குறை சொல்வது பாஜக அரசாங்கத்தை. இப்படி நாடு முழுவதும் எல்லா கேடுகளையும் திமுக அரசாங்கம் செய்துவிட்டு அதற்கு பாஜக மீது பழி போடுவதை ஒரு வழக்கமாக கொண்டு இன்று வரை இந்த 4.5 ஆண்டு காலமும் நடத்தி முடித்து விட்டார்கள். இனி இருக்க போது இனி 2 மாதம் தான் இருக்கிறது. இந்த 2 மாதத்தில் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த 2 மாத காலத்தையும் ஓட்டி விடுவார்கள். நமது காவல்துறை திறமையான காவல்துறை, அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் காவல்துறை யார் கையில் இருக்கிறது என்பதுதான் சந்தேகம். இதற்கு முன்பும் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. நாம என்ன ஆர்டர் போடுறோமோ அதை நிறைவேற்றுவதுதான் நமது காவல்துறையுடைய கடமை. உலகத்திலே நமது காவல்துறை சிறந்த காவல்துறை என்று பெயர் போன காவல்துறைக்கு இன்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாடை தகர்த்தாலே போதும். இந்த கட்டுப்பாடுகளை விதிவிலக்கு இல்லாமல் அவங்களை சுயமாக வேலை செய்துவிட்டாலே இந்த பாலியல் குற்றங்கள் அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய அனைத்து திறமைகளும் நமது காவல்துறைக்கு உண்டு. இந்த காவல்துறை தன்னிச்சையாக செயல்படவிட்டால் இந்த நமது பெண்களுக்கு இந்த பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இந்த காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் அவங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்கு வைத்து நாங்கள் சொல்லுவதை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அவங்க தன்னுடைய கடமை செய்ய முடியாம நீங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவுதான் அங்கங்கே பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகளிர் மத்தியில அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கிறது. இதையும் நாங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு அடுத்த 2026 வெற்றி வாய்ப்புக்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கும் எங்களுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடன் கூட்டாக இணைந்து அவர் சகோதரி அவருடைய புத்திரன் அனைவருமே பாஜகவுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தனது தேர்தல் பரப்புரையில் சொன்ன எந்த விஷயத்தையுமே நிறைவேற்றவில்லை. தேர்தல் பரப்புரை மீண்டும் தயாராகிவிட்டது. அது வேறு ஒன்றுமில்லை, பழைய பரப்புரை தான். 2000 அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பரப்புரை கொடுத்தாங்களோ அதையே திருப்பி 300க்கு கீழே இருக்கிறத தூக்கி போட்டு முதல் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. முதல் நம்பர் இருக்கிறத 300 கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பேப்பர்ல எழுதி கொடுத்தது பூராமே பழைய திட்டங்களை பூரா நாங்க உங்களுக்கு ஆனை கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம், ஆடு கொடுக்குறோம், கோழி கொடுக்குறோம்னு சொல்லி எவ்வளத்தையும் நிரப்பி இப்போ ஒரு புது பட்டியலை தயார் பண்ணி போன திருப்பு கனிமொழி அக்கா சொன்ன வாசகத்தினால ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த திருப்பும் கனிமொழி அக்காவே எல்லாத்தையும் தயார் பண்ணி அக்காவே இதை வாசிச்சுட்டா நம்ம வெற்றி உறுதின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க திமுக அரசாங்கம். அந்த நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக இன்னும் நாட்டு மக்கள் மத்தியில பெரிய குழப்பங்கள் நிலவு கொண்டிருக்கிறது. பாலியல் வன்முறைகள், கொலை, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அவங்க டிவிலையும் ஒளிபரப்பை கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் இப்போ உடனே காலையில் நடந்தா அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லாருக்குமே வாட்ஸ்அப், யூடியூப்ல எல்லாருக்குமே செய்தி பரவிடுது. ஆனா மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு நல்லாட்சி நடத்திட இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அனைவரும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.